ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 16. சோசரர் டைனஸ்டி கூட நம்ம ஹீரோவோட கண்ட்ரி இப்போ அஃபிஷியலா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. ஒரு வழியா அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தா ராமிரஸ் வந்ததையே நம்ம ஹீரோ மறந்துட்டா. ஆமா, இந்த கோலம் நான் தானே அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ராமிரஸை நல்லா பாத்துக்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நீங்க சொன்னபடியே நான் பாத்துக்கிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலம் சொல்லுது. லேடி ராமிரஸ், நீங்க வந்ததுக்கான காரணத்தை அவங்க கிட்ட இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ராமிரஸ்க்கு அவ ஞாபகப்படுத்துறா. ஹே, இந்த மாங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த ஹீரோயின் அடுத்து என்ன பண்ண போறாங்கிறது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமிரஸ் சொல்லுவோம். நான் உனக்கு ஸ்பாயிலர் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அச்சோ வேணா, சரி ஓகே நான் சொல்றேன். உன்னோட கண்ட்ரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ராமிரஸ் சொல்றா. உன்னோட கண்ட்ரி அழிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதான் எச்சரிக்கை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ பதட்டம்லாம் படாத, பெர்கஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம். பெர்கஸ்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். பெர்கஸ்னா என்னன்னு உனக்கு தெரியாதா? டீமன் லார்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு வார ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, இந்த டீமன் லார்ட் மீட் பண்ற இடத்துக்கு பேர் தான் பெர்கஸ். அதை நான் ஏன்ஷியன் புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு அருளாட் சொல்றான். ஆனா அவங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாலே வார் தான் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் இல்ல. அவங்க ஒரு டீ பார்ட்டிக்காக தான் இந்த தடவை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ராமிரஸ் சொல்லுவோம். டீ பார்ட்டிக்கும் என்னோட கண்ட்ரிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். 3 டீமன் லார்ட் ஓட் பண்ணாதான் இந்த பர்கஸையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த தடவை அதை ஆரம்பிச்சிருக்குது கிளேமன் ஃப்ரீ அப்புறமா மலீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மலீமான்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். கிளேமன் என்ன கம்ப்ளைண்ட் பண்றான்னா புது டீமன் லார்ட் அவேக்னிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அது உண்மைதான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்த கிளேமன் உண்மைதான் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா கேரியன் துரோகம் பண்ணதான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம். கேரியன் துரோகம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த 3 பீஸ் கட்டியர்ஸ் கோவப்படுறாங்க. அவர் என்ன துரோகம் பண்ணதா அந்த கிளேமன் சொன்னா அப்படின்னு சொல்லி ஆல்பஸ் கேட்கவும். டீமன் லார்டோட ரூல்ஸ் அவர் பிரேக் பண்ணிருக்காரு. ஏன்னா கேரியன் டெம்பஸ் கண்ட்ரி கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு. கிளேமனோட முக்கியமான ஒரு ஆள் தான் மெர்லின் அப்படின்னா சொல்லுவோம். எனக்கே புரியுது, கிளேமன் நான் அவளை கொண்டுட்டேன்னு சொல்லியிருக்கான் அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஹேய், இது எவ்வளவு பெரிய பிரச்சனை, நீ என்னடா கொண்டுட்டேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமிரஸ் கத்துவோம். நான் அவளை கொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னது கொல்லலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்குவோம். ஆமா, மெர்லின் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை காமிக்கிறான். கிளேமன் கொண்டுட்டதா சொல்றான் அந்த மெர்லின் நான் தான் அப்படின்னு சொல்லி மெர்லின் சொல்லுவோம். ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு ராமிரஸ் யோசிச்சுட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த கிளேமன் ஃப்ராடு விட்டுட்டு இருக்கான். இந்த டிடெக்டிவ் ராமிரஸை யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்கா புக்ல வர மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. சரி, கிளேமன் இப்படி சொல்றான், மத்த டீமன்ல எல்லாம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அது எப்படி எனக்கு தெரியும், பர்கஸ்க்கு போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். பர்கஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட? இன்னும் 3 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. 3 நாள் தான் இருக்கு. சோ இப்போதைக்கு நான் எதுவும் பண்ண வேணாம், பர்கஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மத்ததை பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, நீ இதை எதுக்காக என்கிட்ட சொன்னேன் ராமிரஸ் கேட்கவும். நான் ஓ சைடு இருந்து உனக்கு தான் சப்போர்ட் பண்ற ரீமரோ, ஏன்னா நீ தான் இந்த கோலமை எனக்கு செஞ்சு கொடுத்த. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த கோலம் ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சோ நம்ம ஹீரோ பிளான் பண்ணபடி மீட்டிங் இன்னும் முடியல. சோ அதனால எல்லாருமே ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ மென்ஸ் கூட சேர்ந்து குளிச்சிட்டு இருக்கான். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோக்கு ஜெண்டர்னு எதுவுமே கிடையாது. இவனுங்க கூட இருந்ததுக்கு நான் அந்த சைடே போய் குளிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். எரனோட அப்பா அவ கிட்ட அந்த சைடு தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்கவும் அவ பக்கெட்டை தூக்கி அடிக்கிறா. ரீமரோ, நம்ம அபிஷியலா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், நம்ம கண்ட்ரிக்கு நீங்க ஒரு ரோடு போட்டுருந்தீங்களா அப்படின்னு கேட்கவும். நீ ரீமரோ கிட்ட டூ மச்சா கேட்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கிங் காசல் கேட்கவும். இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி ஓகே, ரோடு போடுற செலவை நானே ஏத்துக்கிட்டேன், ஆனா டோல்கேட் நாங்க வச்சு அதுல ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுல வர்ற காசை நம்ம கண்ட்ரி ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நம்ம கேட்குவோம். நீ ரொம்ப டூ மச்சா கேட்கிற அப்படின்னு சொல்லி கேசல் சொல்லுவோம். இப்பவும் நான் உன்கிட்ட பேசல அப்படின்னு நம்ம சொல்றான். இங்க ராமிரஸ் அங்க வேற ஒரு ஆள் குளிக்கிறத பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்த கோலமும் குளிச்சுட்டு இருக்கவோ. ஹே, நீ துருப்பிடிச்சிட மாட்ட அப்படின்னு அவ கேட்கறா. இப்போ எல்லாரும் பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் சாப்பிடுற டைமிங்ல அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்றாங்க. ரீமரு, இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் பேசாம இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ராமிரஸ் சொல்லுவோம். நான் அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன். ரெண்டாவது ட்ரெயினியா வாசிஸ்டோ எப்பவுமே இங்கே இருக்க மாட்டாங்க, கார்டை டேக் கேர் பண்ற வேலை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல, நான் இங்க தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி ராமிரஸ் சொல்லுவோம். அந்த ட்ரையாட் 2 பேரும் கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ரீமரோ, நீ ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவ பாராட்டுறா. இப்ப எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மாங்கா புக் படிச்சு வெல்டோராவும் இப்போ தேங்க்யூ ஃபார் தி ஃபுட் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹே ஷியோன், அந்த கைதிகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஏதாச்சும் தெரிஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். மெர்லினோ யோமும் தயங்குறாங்க. அதை நான் இன்வெஸ்டிகேஷனே சொல்ல முடியாது, நான் பார்த்ததுலேயே கொடூரமான இன்வெஸ்டிகேஷன் அதுதான் அப்படின்னு அவ சொல்றா. ஷியான் கண்டினியூ பண்றா. இங்க நமக்கு ஷியான் என்ன பண்ணா அப்படிங்கறத காட்டுறாங்க. ஒரு மெர்ச்சன்ட் இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கான், அவனாலதான் இது எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லவும். யார் அந்த மெர்ச்சன்ட் தெரியுமான்னு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்றா.
அப்போ மெர்லின் வந்துட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் கிங்டம் ஆஃப் ஆல்மியூத் தான் நம்ம எல்லாருமே கடவுளுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் கிட்ட சொல்லி அவங்கள நம்ம கூட சண்டை போட வச்சிருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. பிஷப் தான் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபியூஸ் சொல்லவோ, அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நாங்க 3 நேஷனுமே இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அப்படி பண்ணோம்னா வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் உங்க கூட ஒத்துமையா தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி கிங் கேசல் சொல்றான். ஆமா, நம்ம கொண்டு வந்ததுல 3 கைதிங்க இருந்தாங்க, ஒன்னு அந்த கிங், இன்னொன்னு மந்திரி, 3வது யாருன்னு கேட்கவும், அதுல கடைசியா அவன் ஒருத்தன் தானே உயிரோட இருக்கான் அப்படின்னு காசல் கேட்குவோம். ஆமா, நீ தானே அவனை பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவன் ரொம்ப வீக்கானவன், அவனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி டயப்ளோ சொல்லவோ, இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கேசல் சொல்லவோ, அவன் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ராமன் அப்படின்னு சியான் சொல்றா. அந்த ஃபேல்மியத்துல ராசன் அப்படின்னு ஒரு மந்திரவாதி இருந்தான், அவர் ரொம்பவுமே திறமசாலி, அவனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. ஹே ஷியான், கன்ஃபார்மா அவன் பேரு ராமன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா மைலார்ட், ஏன்னா இவன் ரொம்பவும் யங்கானவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி ஷியான் சொல்லுவோம். சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒருத்தர் இன்னொருத்தர் உடம்புக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சொல்லவும், அவர் பேரு ராமன் இல்ல ராசன் அப்படின்னு சொல்லி மியோலான் சொல்றா. அது ஒரு வார்த்தை பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு ஷியான் சமாளிக்கிறா. ஃபேல்மியூத்தை 400 வருஷமா பாதுகாக்கிற ஒரு பெரிய மந்திரவாதி அவரு அப்படின்னு கேசல் சொல்லவும், ஆனாலுமே டயப்ளோ அவனை பிடிச்சி பஞ்சிங் பேக் மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுங்கிறதுனால டயப்ளோவும் அவங்க கூட வருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை விட்டு பிரியறதுக்கு டயப்ளோக்கு விருப்பம் இல்ல. வெல்டோரா அந்த டெம்பஸ்ட்டை பாதுகாக்கணுங்கிறதுனால நான் அவனை அனுப்ப முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே நம்பிக்கையான ஆள் நீ தான், அதனால தான் ஒன்னு அனுப்புறேன்னு சொல்லவோ, இது என்னோட ஹானர் அப்படின்னு நம்ம சொல்றோம். யோம் கூட சேர்ந்து அந்த கண்ட்ரியை சரி செய்ய சில வருஷங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, கண்டிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு டயப்ளோ சொல்றான். எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபர்ஸ்டே நம்ம கிட்ட வந்து சொன்னதுக்கு நம்ம ராமிரஸ்க்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எல்லாரும் ராமிரஸை பாராட்டுறாங்க. சோவே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். அவன் டக்குன்னு அந்த இடத்துக்கு வரான், என்ன நடக்குன்னு காட்டு அப்படிங்கவோ எல்லாரும் கண்ணை மூடுறாங்க. கிளேமனோட ஆளுங்க 30,000 பேர் வார்க்கு தயாரா இருக்கிறாங்க, ஆனா கிளேமன் அவங்கள வழி நடத்தலாம், அந்த ஸ்வாட் வச்சிருக்கிறவன் தான் வழி நடத்துறான் அப்படின்னு அவன் சொல்லவும், இது அந்த மிடில் ஃபிங்கர் யாம்சா, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன், கிளேமனோட ஸ்ட்ராங்கான ஆளுங்களை 5 ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மத்த எல்லா ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற ஆளுங்களையும் பத்தி சொல்லிட்டு, நானும் அந்த ஃபிங்கர்ஸ்ல ஒருத்தி தான் அப்படின்னு மெர்லின் சொல்றா. அண்ட் அந்த மிடில் ஃபிங்கர் யாம்சா அவர் ரொம்பவுமே மோசமானவன், அவன் கிட்ட ஒரு ஐஸ் வார்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நம்ம கண்ட்ரியில தான் பீஸ் கட்டியர்ஸ் இருக்காங்கிறது கிளேமனுக்கு நல்லாவே தெரியும், ஆனா வெறும் 30,000 பேர் மட்டும் அவன் அனுப்புதானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஒருவேளை கிளேமனோட நோக்கம் நம்ம கண்ட்ரியை அட்டாக் பண்றது இல்லைன்னா அப்படின்னு பெனிமாரு கேட்கவும், ஆமா அதுவும் கரெக்ட் தான், அப்ப எந்த இடத்த அவன் அட்டாக் பண்ண போறான், அப்ப அது அனிமல் கிங்டம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். ஆனா மலிம் தான் யுரசேனியாவோட கேபிட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க, கேபிட்டல்ல இருக்கிற எல்லா மக்களுமே இங்க தானே இருக்கும் அப்படின்னு அந்த 3 பீஸ் கட்டியர்ஸ் கேட்கவும், அங்க இருக்கிற மத்த மக்கள் எல்லாரையும் கொண்டு டீமன் லார்ட் அவேக்னிங் ஆகிறதுக்காக கிளேமன் பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அதை சொன்ன உடனே மத்த எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க ஆர்மி இன்னொரு 2 நாள்ல யுரசேனியாக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி சோவே சொல்லுவோம். 2 நாளுக்குள்ள நம்மளால அந்த இடத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா வருத்தப்படுறா. கிளேமன் நம்மளை விட ஒரு படி முன்னாடி இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எந்த இடத்துலயே அந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கண்ட்ரில இருந்து அனிமல் கிங்டம்க்கு 2 நாளுக்குள்ள எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியாது. கிளேமன் மட்டும் பிளான் பண்ணபடியே யூரோசேனியால இருக்கிற மத்த மக்கள் எல்லாரையும் கொண்டுட்டான் அப்படின்னா டீமன் லார்டா அவேக்கனிங் ஆயிருவான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.